மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னா, மகரம் எல்லாத்தையும் அனுபவிச்சாச்சு, எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டோங்க. அனுபவிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எங்களுக்கெல்லாம் இந்த ஜோசியம் ஜாதகம் இதெல்லாம் ஐடியாவே இல்லைங்க. ஏன்னா எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் கஷ்டத்தை மட்டுமே பார்த்தோம் நாங்கள். எங்களுக்கு போய் இந்த வருஷம் மட்டும் என்ன நல்லது நடந்துட போகுது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறீங்க. உண்மை என்ன அப்படின்னா, பொதுவாக பாருங்கள், உங்களோட ராசி அதிபன் சனி பகவான். உங்கள் ராசி அதிபன் சனி பகவான் தான் உங்களை வச்சு செஞ்சால் 7 நாட்டு சனியில் பல கஷ்டத்தை அனுபவிச்சிங்க இல்லைங்களா? 7 நாட்டு சனியில் எல்லாத்தையும் இழந்துட்டோங்க. உயிர் மட்டும்தாங்க மிச்சம், உயிர் மட்டும்தாங்க சொச்சோம். நம்பி ஏமாந்தோம். யார் யாரெல்லாம் நம்பணுமோ அதில் யாராவது 1-2 பேர் ஏமாத்தினா பரவாயில்லைங்க. நம்பினவன் அத்தனை பேரும் கழுத்தறுத்தா. இந்த அதாவது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அங்கங்கே பார்த்திங்கன்னா பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை நம்பி போய் அவன் தான் எனக்கு நல்லது செய்வான், அவன் என் மனசுக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்தான், அவன் எனக்கு மனசுக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்தான், முழுசும் நம்பின அவளும் பார்த்திங்கன்னா என்னை வச்சு செஞ்சான். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு தான் மகரத்துக்கு இவ்வளோ நாள் வரைக்கும் இருந்துச்சு. காரணம் 7 நாட்டு சனி. 7 நாட்டு சனியில் எல்லாத்தையும் இழந்தீங்க, உயிர் மட்டும்தான் மிச்சம். கவலையே படாதீங்க. ஆனால் அவ்வளோ இழந்தாலும் உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் ஒன்று கிடச்சிருக்கு இல்லைங்களா? பொதுவாக சனி உங்களை விட்டுட்டு போகும்போதே ஒரு நல்லது செஞ்சான், ஏதோ ஒரு நல்லது கண்டிப்பாக செஞ்சான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு தெளிஞ்ச மனம், ஒரு தெளிஞ்ச நீரோட போல் உங்களோட மனசு வந்துருச்சு இல்லையா? அதுக்கும் மேலே எவ்வளோ அடித்தாலும் நாங்கள் தாங்குவோம்ப்பா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டையும் சனி தான் கொடுத்தார். அப்படின்ற ஒரு திடகாத்திரமான மனசையும் சனி தான் கொடுத்தாரு. ஆக எல்லாமே இழந்தாலும் இப்போ பார்த்திங்கன்னா எதெல்லாம் உங்ககிட்டேருந்து சனி பிடுங்கினாரோ அத்தனையும் பார்த்திங்கன்னா கொடுக்க போகிறாரு. சனி பகவான் சகாய சனியாக இருக்க போகிறார். எல்லா விதத்துலேயும் குட் லக்கு, ஃபார்ச்சூன், அதிர்ஷ்டம், மேன்மை, முன்னேற்றம் அத்தனையும் சனி கொடுக்க போகிறாருங்க. சனி கொடுக்க எவர் தடுப்பார்? அதை நீங்கள் பார்த்திங்கன்னா ரியலைஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும். முதல்ல சனியே சகாய சனியாக இருந்து எல்லா நல்லதும் கொடுக்க போகிறான். அதுக்கும் மேலே குரு பகவான் பயிற்சியாகி குருனோட 9ஆம் பார்வை சனி மேலே பட போகுது. எல்லாத்தையுமே கடகடகடகடன்னு செய்ய போகிறார். அது ஒரு பெரிய ப்ளஸ். அதுக்கும் மேலே உங்களுக்கு குரு பகவான் என்ன பாவத்தில் அமர்ந்திருக்கார்? கலத்திரஸ்தானம், 7ஆம் பாவம். கலத்திரஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறதுனால இது வரைக்கும் எங்களுக்கு திருமணமே ஆகலைங்க. நல்ல அருமையான குணவதியான குணவாளனான ஒரு வரன் அப்படின்றது கிடைக்கும். ஆல்ரெடி திருமணம் ஆயிடுச்சுங்க, 7 நாட்டு சனியில் பிச்சின்னு போயிடுச்சுங்க என்னோட பார்ட்னர் அப்படின்னா இந்த காலகட்டம் திருமணத்தை பார்த்தாலே எங்களுக்கு ஒரு பயம் வந்துடுச்சுங்க. கவலைப்படாதீங்க. இந்த காலகட்டம் திருமணம் உங்களுக்கு பிடிக்கும். ஒரு நல்ல அந்த ஒரு லைஃப் பார்ட்னர்கிட்ட, உதாரணத்துக்கு நீங்கள் மகராசி ஜென்னாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஒய்ஃப் கிட்ட நீங்கள் என்னென்னலாம் எதிர்பார்த்தீங்க அத்துணை அன்பும் கருசனையும் பாசமும் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய உங்களுக்கு இளைய கலத்தம் 2வது ஒரு பார்ட்னர்கிட்ட கண்டிப்பாக கிடைக்குங்க. கவலைப்பட வேண்டாம். இல்லைம்மா எங்களுக்கு 7 நாட்டு சனியும் போது எங்கள் ஒய்ஃப் எங்களை விட்டு பிரியல, நாங்கள் ஒரே வீட்டில் தான் தனித்தனியாக இருக்கோம். அந்த மாதிரி நிறைய மகரம் இருக்காங்க. அப்படி இருக்கவங்களும் இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா 4 மத்தியஸ்தர்கள் வருவாங்க, சொல்லுவாங்க ரொம்ப சிம்பிளாக பார்த்திங்கன்னா நீங்கள் 2 பேரும் இப்படி பிரிஞ்சு இருக்கிறது எப்படி, கொஞ்சம் விட்டு கொடுக்கக்கூடாதா, திருப்பி ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடாதா, குழந்தைங்க மூஞ்ச பாருங்கள், குழந்தைங்க உங்களை பார்த்து எதையாவது கற்றுக்கினாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமான சூழ்நிலை உருவாக்கணும் இல்லையா? இந்த மாதிரிலாம் சொல்லி நம்மளை என்ன செய்ப்பாங்க. நாங்கள் பிரியலாம் இல்லைங்க, பெருசாக பார்த்திங்கன்னா அன்பு பாசம் இல்லை. இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவி நிறைய பேர்கிட்ட அன்பு பாசம் இல்லைங்க. ஏதோ ஒரு கடமைக்காக ஓடுது, ஏதோ ஒரு காரணத்துக்காக ஓடுது, ஏதோ ஒரு கௌரவத்துக்காக வாழ்க்கை ஓடுதுன்னு சொல்லலாம். ஆனால் இந்த காலகட்டம் 7ல் குரு உட்காரும்போது கொஞ்சம் கருசனம் அப்படின்றது வரும், கொஞ்சம் கன்சர்ன் அப்படின்றது வரும், அன்பு பாசம் அப்படின்றது மலரும். இதெல்லாம் ப்ளஸ்ஸுங்க, சூப்பர். அதுக்கும் மேலே நிறைய காதல் திருமணத்தில் போய் முடியும், அதுக்கான வாய்ப்பும் உண்டு. அதுக்கும் மேலே நாங்கள் 7 நாட்டு சனியும் போது தொழிலை முழுசும் இழுத்து மூடிட்டோங்க. இப்போ அந்த தொழிலை திருப்பி ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் பண்ணுறதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. புதுசாக ஒரு இன்வெஸ்டர் அப்படின்றது ஒரு 7 நாட்டு சனியும் போது இன்வெஸ்டர் என்னை விட்டு போயிட்டான், என்னோட பார்ட்னருக்கும் எனக்கும் பஞ்சாயத்து வந்துச்சு, அவன் போயிட்டான். இப்போ புது பார்ட்னர் அமையறதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. அதுக்கும் மேலே குருனோட பார்வை உங்கள் சுயஸ்தானத்தை பார்க்குது. இது நாள் வரைக்கும் நான் கஷ்டப்பட்டதுக்கு என்ன காரணம், நான் என்னென்னலாம் தப்பு செஞ்சேன், என்ன செய்யக்கூடாது செஞ்சேன், என்னோட கேரக்டர்னால நான் கஷ்டப்பட்டேன், என்னோட அதீதமான இறக்க குணம், 4 பேருக்கு நல்லது செய்யணுன்ற எண்ணம், இதனால தான் நான் கஷ்டப்பட்டேன். இப்போ நான் கொஞ்சம் என்னை மாற்றிக்கிறேன் அப்படின்ற மாதிரி உங்களை நீங்கள் பக்குவப்படுத்தி கொள்ள ஏற்ற காலகட்டம் இது. நிறைய கடவுள் மேலே நாட்டம் இருக்கும். ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் எண்ணங்கள் ஓடும். ஜீவ சமாதிக்கு போகலாம், சித்தர் வழிபாடு பண்ணலாம், இப்படி நிறைய தோணும். தாராளமாக செய்யுங்க, நல்லது. 3ஆம் பாவம் முயற்சி ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறாரு. எந்த முயற்சி செஞ்சாலும் ரொம்ப தீவிரமாக முயற்சி பண்ணுவீங்க, சக்ஸஸும் ஆவீங்க. தம்பி தங்கச்சியோட சப்போர்ட் இருக்கும். ஆக்கப்பூர்வமான எண்ணங்களும் சிந்தனைகளும் எழுத்தாற்றலும் மேம்படும் அப்படின்றது உண்மை. லாபஸ்தானத்தை உங்களுக்கு குரு பார்க்குறாரு. என்ன தொழில்னா செய்யுங்கம்மா. நீங்கள் உப்பு வியாபாரம் பண்ணுங்கள், ஊறுகாய் வியாபாரம் பண்ணுங்கள், புளி வியாபாரம் பண்ணுங்கள், புண்ணாக்கு வியாபாரம் பண்ணுங்கள். செய்யக்கூடிய தொழிலில் பெருத்த லாபம் வரும். நீங்கள் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கே சொல்கிறீங்களேங்க, நாங்கள் வியாபாரம்லாம் பண்ணலைங்க, நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு கன்சர்னில் வேலை செய்கிறோம், எங்களுக்கு என்ன வரும், ரொம்ப சிம்பிள்மா. உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு இன்க்ரிமெண்ட், ப்ரொமோஷன் அப்படின்னு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அஃபிஷியலி ஆன்செட் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இப்படி நிறைய நல்லது நடக்க போகுது. எதில் கவனமாக இருக்கணும். எப்பயுமே நீங்கள் சிலர் கவனமாக இருக்கணும்னு சொல்லுவீங்க இல்லைங்களா? கண்டிப்பாக
கேத்து 8ல் இருக்கார். 8ல் இருக்க கேத்து என்ன பண்ணுவார், இந்த 7 நாட்டு சனியும் போது ஒரு தேவையில்லாத ஒரு உறவு உங்கள் தோளில் வந்து கிளிங்க் ஆகிருக்கு. இந்த விக்ரமாதித்தன் வேதாள கதை மாதிரி. அந்த வேதாள கதையை நம்ம வந்து படிச்சிருப்பீங்க பெரும்பாலான பர்சனாலிட்டிஸ், படிக்கல அப்படின்னு சொல்கிறேன். அது என்ன பண்ணும், முருங்க மரத்தில் தொங்கின்னு இருக்கும். விக்ரமாதித்தன் போயிட்டு அதை தோளில் தூக்குவார். அது நான் ஒரு கதை சொல்கிறேன், அதுக்கான பலன்லாம் நீ சொல்லணும், அந்த கதையினோட சூக்ஷ்மம் என்ன நீ சொல்லணும். புதிரை வந்து பார்த்திங்கன்னா புரிய வைக்கணும். நீ வந்து புதிரை வந்து விடை கொடுக்கல அப்படின்னா உன் தலை வெடித்து சுக்கு நூறு ஆகிடும் அப்படிங்கும். விக்ரமாதித்தன் புத்திசாலி, மற்ற காளியினோட அனுகிரகம் முழுசும் பெற்றவன், எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவான். ஆக அந்த விக்ரமாதித்தன் அவனோட சிம்மாசனம் அத்துணை கதைகள் உண்டு, அத்துணை வீரங்கள் உண்டு, அத்துணை வரலாறு உண்டு. ஆக அவன் என்ன பண்ணுவான், அது கேட்ட கேள்விக்கெல்லாம் கரெக்டாக பதில் சொல்லுவான். அது என்ன பண்ணும், ஓ நீ கரெக்டாக பதில் சொல்லிட்ட அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி முருங்கை மரத்தில் தூங்கும். அந்த மாதிரி உங்கள் தோளில் ஒரு சுமை இருக்குது, ஒரு உறவு, அது தேவையில்லாத உறவு, அது இந்த காலகட்டம் உங்களை விட்டு விலகும் அகலும். போ சாமி, ரொம்ப சந்தோஷம், போகிறியா, நல்லது அப்படின்னு காலில் உழுந்து கும்பிட்டு அமுச்சிடுங்க, நல்லது. ஐயோ நீ இல்லாமல் நான் இருக்க மாட்டேன், நீ எனக்கு தேவை, இந்த உறவு இல்லாமல் என் வாழ்க்கை ஓடாது அப்படின்லாம் நீங்கள் திருப்பி வெளியில் இருக்கிறத தூக்கி கழுத்தில் போட்டுக்கூடாது. கவனம் தேவை, ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் அப்படின்றது தேவை. இதில் மட்டும் கவனமாக இருங்க, வேறு எதுவும் பெருசாக யோசிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. சரிம்மா, நாங்கள் என்னம்மா வழிபாடு பண்ணலாம், ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா மகரம் ராசி அதிபன் சனி. சனிக்கு யார் கடவுள், ஈசன் தான் கடவுள். எப்பயுமே சிவ வழிபாடு மேன்மையை நோக்கி, கவலையப்பட வேண்டாம். சிவனை தான் எப்பயுமே வழிபாடு பண்ணணும். என்றைக்குனாலும் போங்க, எப்போனாலும் போங்க, சிவனை கும்பிட எங்களுக்கு பெருசாக மனம் இல்லை, சிவன் கோயிலில் போய் உட்காந்துட்டு வாங்க, நிறைய நல்லது நடக்கும். சரிம்மா, இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் நாங்கள் என்னம்மா வழிபாடு பண்ணணும் அப்படின்னா, எங்களுக்கு வந்து மேன்மை வர்றதுக்கு, முன்னேற்றம் வர்றதுக்கு, வசதி வர்றதுக்கு, வாய்ப்பு வர்றதுக்கு, எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதவி உயர்வு வர்றதுக்கு, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கும் இல்லையா மகர ராசி அன்பர்கள். இப்போ இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் நம்ம செய்ய வேண்டிய வழிபாடு என்ன, ராமேஸ்வரம் போங்க, ராமநாத சுவாமியை வழிபாடு பண்ணிவிட்டு கண்டிப்பாக வரீங்க அப்படின்னு ரொம்ப நல்லது. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த தீர்த்தங்களில் குளிக்கலாமா, கடலில் குளிக்கணும்னா குளிக்கலாம், தீர்த்தங்களில் குளிக்கணும்னா குளிக்கலாம், உங்களோட சௌரியம் தான். ஆனால் ராமநாத சுவாமியை கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வழிபாடு பண்ணிவிட்டு, அம்பிகையை வழிபாடு பண்ணிவிட்டு வரீங்க அப்படின் போது நிறைய நல்லது நடக்குமா. அப்போ நாங்கள் வந்து பாருங்கள் எத்தனை முறைங்க இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் வழிபாடு பண்ணணும். ஒரு முறை போயிட்டு வந்தால் போதுமா அப்படின்னா குறைஞ்சது 2 முறை போயிட்டு வாங்கம்மா, நிறைய நல்லது நடக்கும். நான் சொன்ன சின்ன சின்ன விஷயங்களில் கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும். நான் சொன்ன சின்ன சின்ன விஷயங்களில் கவனமாக இருந்து, அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வழிபாடுகளை பண்ணுறீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக மகரம் மேன்மையை நோக்கி மாற்று கருத்தே கிடையாது. வாழ்த்துக்கள்.